Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சென்னை அடையாற்றில் தமிழருவி மணியன், கவிஞர் வாசுகி ஆகியோர் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்பு பேசிய அண்ணாமலை, சமூக நீதி பேசும் திமுகவில் 2 பட்டியல் இனத்தவர்கள் மட்டுமே அமைச்சர்களாக இருப்பதாகவும், காமராஜர் சமூக நீதியை சப்தமில்லாமல் செய்ததாகவும் தெரிவித்தார். எல்லாருமே சமூக நீதியை பத்தி பேசலாம். சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்பதுதான் வாயிலேயே பேசக்கூடிய தமிழகத்துல வார்த்தையா இருக்கு. ஆனா காமராஜர் ஐயா ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். பட்டியல் சகோதரர் அவரு கக்கன் ஐயாவை கொண்டு வந்து காவல்துறை அமைச்சராக காமராஜர் ஐயா கொண்டு வர. ஒன்றொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இலக்கணம். சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திமுக அரசுல பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அமைச்சர்களாக ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் கட்ட கடைசியாக நேம் சேக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்துட்டு சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய காலகட்டத்தில் சத்தமே இல்லாம அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அரசியல் சாசனமே அவங்க கையில கொடுத்து காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி இருக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.